இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அடுத்த கேள்வி. அண்ணா வணக்கண்ணே, நான் உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். பல மாதங்களாக வந்து குடிநீர் பிரச்சனை வந்து திருவம்பூர் தாலுக்காவில் இருக்கேன். பல மாதங்களாக பதித்தபால் அனுப்பி எல்லாமே பண்ணி ஒரு நடக்க முடியாத ஒரு செய்தியை வந்து நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3 பேர் வந்து நேரடியாக போய் அவங்கள்ட்ட போய் கேட்டப்ப 2 நாளில் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து முதல் நன்றியை வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்று, ரெண்டாவது வந்து பல மாதங்களாக இந்த திருவம்பூர் தாலுகா ஆஃபீஸில் வந்து எவ்வளோ மனு கொடுத்தாலும் எது பண்ணினாலும் எதுக்கு நிராகரிக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் நான் நேராக கேட்டேன், நான் கிறிஸ்தவனுங்கிறதுக்காக இந்த மனுவை வந்து நிராகரிக்கலாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தகவல் உரிமை சட்டத்தில் தபால் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இது வரைக்கும் 2021 நான் அலைகிறேன், எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு துணியை மட்டும் இப்போ வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த நாம் தமிழில் என்னைக்கு சேர்ந்தனா அதுதான் என் மனசுல ஒரு பெரிய வெறி இருக்குது. அது என்னன்னா, தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு எனக்கு ஒன்றும் சரியா ஆகல, ஆனால் போராடுறேன். ஆனால் ஒன்றுனா எனக்கு கழிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் மிகுந்த நன்றியை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு நான் தான் அப்படின்னு கருணாநிதியும் அடுத்து ஸ்டாலினும் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருகிட்ட இருந்து பாதுகாத்தாங்க? எப்ப பாதுகாத்தாங்க? எப்படி பாதுகாத்தாங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து இந்த கேள்வி முடிஞ்ச பதில் சொல்லுங்க. அடுத்து ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். ஏற்கனவே சொன்னாரு. அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி, ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு வேண்டி பேசினா இங்க எல்லாம் ஒன்னும் ஓட்டு விழுவாது, ஓட்டாவாது அப்படி என்று சொல்ற அண்ணன் திருமான்னு எப்பவுமே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை பத்தி பேசாம, அம்பேத்கரும் என்ன சார்ந்தவர் தான், நல்லவர் தான், அவர் சட்டத்தெல்லாம் ஏற்றினாரு. ஆனா மேடைக்கு மேடை அவரை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து அந்த தேசத்துல இருந்து இங்க வந்து வாக்கு போடுவாங்களோ? ஏன் இதை அப்படி சொல்லிட்டு இருக்காரு? அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் வேணும். இன்னொன்னு, நீங்க ஈழத்துக்கு போன இத்தனை திராவிடர்கள் போயிட்டே இருந்தாங்க, கலைஞர் அனுப்பிட்டு இருந்தாரு, எல்லா திராவிடரும் போனாங்க. ஏன் கடைசியா நீங்க போன மட்டும் இவ்வளவு விழிப்புணர்வா இந்த தேசத்துல மேதுவை பற்றியும் நம்ம தமிழர் தான் யாரு அப்படின்ற பற்றியும் இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே? உங்களை தமிழர்னு தெரியாத அனுப்பும் போது இந்த திராவிடர்களுக்கு அதுக்கும் விளக்க வேணும். முதல் கேள்வி என்னது? முதல் கேள்வி இல்ல, அதுல நீங்க அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அவங்க சொல்லும் போது திராவிடம் தான், இந்த திமுக தான் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்றதுல ஒண்ணு நீங்க விளங்கிக்கணும். பன்னெடுங்காலமா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது, அந்த கட்சியை அதிகாரத்தில் வச்சு பாதுகாக்கிறது நாம தான், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தாங்கிறது. இந்த வாக்கு அவங்களுக்கு வலுவான அடித்தளமா இருக்கு. அந்த மக்கள் வந்து திடீர்னு மாறி போடுவாங்கங்கிற எண்ணம் அவருக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு ஒரு வழி இல்ல, நமக்கு தான் போடுவாங்கிறத பிக்சட் டெபாசிட்ல வங்கியில போட்டது மாதிரி அந்த 18 விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுனால அதனால அவங்க வந்து இதை திரும்பி திரும்பி பேச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மை என்னன்னா, நாம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அத நீங்க சொல்லணும். நீ யாரு முதல்ல? நீ என்னை பாதுகாக்கிறதுக்கு நீ யாரு? உன்னையே நான் தான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இடஒதுக்கீடு கொடுத்த இடஒதுக்கீடு நான் நீ உட்கார்ந்து இடமே நான் போட்ட பிச்சடாடே அப்படின்னு நம்ம சொல்ல தவறிடுறோம். அதுல அந்த பிரச்சனை தான் இங்க இருக்குது. அடுத்து நீங்க வந்து எங்க அண்ணன் வந்து அண்ணல் அம்பேத்கர் பேசுறாரு, இங்க இருக்கிற பாட்டனார் அயோத்தியாசர் ரட்டமலை சீனிவாசன், MC ராஜா, நம்ம முன்னோர்களை பேசுறது இல்லைன்னு அவர் பேசல. அதனாலதானே அவர் தம்பிகள் நம்ம அதை பேசுறோம், திருப்பி பேசுறது. ஈழத்துக்கு எல்லாரும் போனாங்க, எப்படி தமிழர்னு தெரியாம உங்களை அனுப்புனாங்கன்னு இவங்க யாருக்குமே தெரியாம தான் நான் போனேங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி அதுதான் முக்கியம். அப்போ தெரிஞ்சு போனா அங்கே சிங்களன்னு சொல்லி சுட்டுன்னு இருப்பான். அடுத்த கேள்வி. வணக்கம், நான் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை ஆதர். உங்களை கடந்த 10 வருடங்களாகவே நான் தொடர்ச்சியாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம். பல்வேறு முறை கூட அண்ணன் ஹுமாயூன் கல்லூரியிலே
பல குருக்களோடு நான் உங்களை சந்தித்து இருக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறோம், பல்வேறு சேவைகள் செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சேவை, ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க இந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் தவறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுவதை 100க்கு 500 விழுக்காடு உண்மை. அதை பணிந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றமடைந்து வருவதை நாங்களும் எங்களுடைய பங்கு பணித்தளத்திலே கண்கூடாக அதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், நாங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய ஆண்டுக எனக்கு கப்பங்கட்டு 50 விழுக்காடு எனக்கு கப்பங்கட்டு 50 விழுக்காடு நீ மக்களை நிர்வாகம் செய்ய ஆட்சி செய்ய வச்சுக்க என்பது யாரோட நிலத்தை யார் ஆள்றதுக்கு அனுமதி கொடுக்கறதுன்னு ஆரம்பிக்குது சண்டை. அந்த சண்டையில அவரு மக்கள்கிட்ட கேட்கறது, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்துல ஒருத்தங்கூடவாடா இந்த நாட்டை ஆள தகுதி பெறல நம்மல்ல அப்படின்னு அன்னைக்கு என் பாட்டன் தீரம் கேட்டா, இன்னைக்கு அவன் பேரன் சீமான்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னைக்கு ஒருத்த உன்னைய சிறுபான்மைன்னு சொன்னான் பாரு, அன்னைக்கு எடுத்து ஒரேடி அடிச்சுன்னு வச்சுக்க செட்டில் இருந்துருவேன். யாராடே? பிறப்பால் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் தமிழன், பெருத்த தனித்த தேசியனத்தின் மகன். நீ என்னடா என்னை சிறுபான்மைன்ற வைத்தியக்கார பயில நம்ம சண்டை போடாதனால வரையும் போறோம்லாம் என்னமோ நம்ம பிச்சைக்கார பைய கூட்டம் அப்படி ஒன்றும் இல்லாம நீங்க அப்படியா சாமி சம்மா நீமுந்துன்னு அப்புறம் தமிழன்டா அப்படின்னு நம்ம எப்படி எழுப்புறாரு பாருங்க. தண்ணீர் ஊத்தி இல்ல, வெந்நீர் ஊத்தி. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியங்கிறாரு. ஒரு திமிர் வேணா? உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்து அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் தமிழினம். அந்த திமிர் இல்ல. அவர் சொன்ன அவரு பார்த்து படிக்கிற பயிலு, பேரையே பார்த்து படிக்கிற பயிலுக்கெல்லாம் பின்னாடி போய் நின்றுகிட்டு இம்சை குடிக்கிட்டு கொடுமை கொடுமை. கிறிஸ்தவ மதத்துல பிறந்துட்டாலே ஒருத்தன் கிறிஸ்தவன் இல்ல, தமிழ் இனத்துல ஒருத்தன் பிறந்துட்டாலே தமிழன் இல்ல, இஸ்லாத்துல பிறந்துட்டானே ஒருத்தன் இஸ்லாத்துல. எவன் நபி மொழி மாறாமல் வாழ்றானோ அவன் இஸ்லாமிய. எவன் இறை வாக்கியத்திற்கு இடை வாக்கியத்திலிருந்து பிறழாமல் வாழ்கிறானோ அவன் கிறிஸ்தவன். சும்மா கிறிஸ்தவத்துல பிறந்துட்டு மண்ணெளி விற்கிற கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவன் ஆயிருவிய? சொல்லு. கஞ்சா அபின் வித்துட்டீங்கன்னா கிறிஸ்தவன் ஆயிருவிய? அடுத்த கேள்வி.